எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார், சிப்காட் அங்கே நல்ல முறையாக நடைபெற்றுட்டு இருக்குன்னு. நாங்கள் சிப்காட் ரிவைவல் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிப்காட்டை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பெருந்துறையில் 26/5/2026 அன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் சேர்ந்து அங்கே ஒரு ஆய்வு நடத்தினோம். அவர் சொன்ன மாதிரியான எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, சொல்லிடுறேன் பேசி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் தொழில் பூங்கா 1097.86 ஏக்கரில் ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருடங்கள் ஆயிருக்கு. அங்கே 4 கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு வர நடத்திட்டு இருக்காங்க. அதில் 32 தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான மனைகள் இப்போ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அங்கே முதலீட்டாளர்கள் கூட நம்ம ஒரு ஆய்வு நடத்தினோம். அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே தண்ணீர் அங்கே இல்லை, ரோடு வசதி இல்லை, தெருவிளக்குகள் இல்லை, சரியான பஸ் வசதிகள் அங்கே இருக்க மக்கள் சிப்காட்டுக்கு வர முடியாத நிலைமையில தான் இன்னமும் இருந்துட்டு இருக்குன்னு பல கோரிக்கைகள் வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆய்வு நடத்தின உடனேயே நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமாக நம்ம சோதனை ஓட்டம் செஞ்சு அதில் கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். இதில் 2வது முறையாக TNPL மூலமாக நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு.